முள்ள முள்ளால தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி அழியணும்னா அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஏஐ டெக்னாலஜி வரணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டெக்னாலஜி என்டையர் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அமெரிக்கா. அமெரிக்கா தான் ஹெட், ஏஐ டெக்னாலஜினாலே அமெரிக்கா தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தது போயிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா வந்து சிப்பு பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஃபிஷியண்டான சிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஏஐ டெக்னாலஜி இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வெளியே வந்து இந்தியாவில் இருந்தோ இல்லை சைனால இருந்தோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாரா ஒரு ஏஐ டெக்னாலஜி பங்களிப்புன்னு வருதுன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் வளரணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி இவங்க வந்து சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமலே இருந்தாங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது முக்காவாசி கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், எல்லா பெரிய கம்பெனியும் அமெரிக்காவில் இருந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் லியாங் வென்ஃபெங்னு சொல்லிட்டு ஒருத்தர் 40 வயசு ஒருத்தர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலே படித்து சைனாலே பர்த் ஆகி எல்லா டெக்னாலஜியும் சைனாலே கற்றுக்கிட்டு, அதாவது என்னன்னா அவங்க 100 ரூபா வச்சு பண்ற ஒரு பொருளை 5 ரூபாயில நான் முடிச்சிருவான்ப்பா, அது மாதிரி ஈஸியா பண்ணி முடிச்சிடும். ஒரு சாட் ஜிபிடி இந்த டெவலப் ஆகணும்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல பில்லியன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் போயிட்டு இவங்க 100 ரூபா செலவு பண்ற இடத்துல நான் 5 ரூபாயில வேலை முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு டீப் சி அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை ஓவர்டேக் பண்ற மாதிரி எஃபிஷியன்ட்ல பலமா இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த டீப் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கு. என்னடா இது, நம்ம சிப்பு வந்து வெளியே போகக்கூடாது பேன் பண்ணாம வச்சோம்னா இவங்க கிட்ட இருக்கிற சிப்பை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் ஆயிட்டாங்களே. நிவிடியா மெட்டாங்கிற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஓவர் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கிட்ட பார்த்தீங்கன்னா 80,000 crore லாஸ் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, தேங்க்யூ.